மகா பயங்கர சந்தோஷமா கிளம்புறாங்க. அவரு கண்டிப்பா நம்மள ஏத்துப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ரொம்ப சந்தோஷமா அழகா ஜுவல்ஸ்லாம் போட்டு நல்லா ரெடியாகி வராங்க கீழ. வந்தா கீழ எல்லாருமே ரெடியா இருக்காங்க. "என்ன நம்மள மட்டும் தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு டின்னருக்கு. என்ன எல்லாரும் எங்கேயோ வெளிய போறாங்க போல" அப்படின்னு சொல்லிட்டு கீழ வராங்க. வந்தவுடனே "என்ன எல்லாரும் கிளம்பியிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மகா. "அதுவா சூர்யா எல்லாரையும் சேர்த்து டின்னருக்கு கூட்டிட்டு போறான்" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படியா? எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாரு போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மகா அப்படியே யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சூர்யா வராரு. "வா சூர்யா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எல்லாருமே ரெடி ஆகியிருக்காங்க. சூர்யா வராரு. எல்லாரும் ரெடி ஆகியிருக்காங்க. அப்போ மகா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாளா என்ன? இவளை மட்டும் ரெடி ஆக சொன்னா எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அப்படியே பார்க்குறாரு. சரி வாங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. காரில் போகிறாங்க. போனோடனே ஃப்ரண்ட்டில் சூர்யா இருக்காரு. பக்கத்தில் மகா இருக்காங்க. பின்னாடி கோடீஸ்வரி இருக்காங்க. அம்மா பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா பயங்கரமாக சந்தோஷமாக பேசிட்டு சிரிச்சிட்டு அப்படியே விழுந்துட்டாங்க. அவரோட அந்த லிப்ஸ்டிக் வந்து அப்படியே ஒட்டிக்கிச்சு அந்த கோட்டில். அப்படியே சரி சொல்லலான்னு பார்க்கறதுக்குள்ளே அதுக்குள்ளே கரெக்டாக வந்துடுறாங்க ராஜலக்ஷ்மி. வந்துட்டோடனே ஐயோ அத்தை வந்துட்டாங்க, எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. போனோடனே உள்ளே போகும்போது அப்படியே ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்காங்க. இந்த ஏற்பாடு எல்லாமே விஜய் அழகாக பண்ணி வச்சுருக்காரு. சூப்பராக பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், என்னோட அண்ணன் அண்ணி 2 பேருமே வருவாங்க. அவங்க 2 பேரும் சூப்பராக வரவேற்கணும். சாதாரணமாக இருக்கக்கூடாது, ரொம்ப நல்லா அப்படியே ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்து சூப்பராக வரவேற்கணும். நான் அங்கே போய் உள்ளே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உள்ளே போயிடுறாரு. ஓ அப்படியா, சரின்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்கிறாரு. அப்படியே வராங்க. வந்தால் என்ன ஒரு கூட்டமாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இல்லை எல்லாரும் அதெல்லாம் பார்க்காதீங்க, கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டாரு. என்ன இவர் நான் சொல்ல வரத்தையே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அப்படியே பார்க்குறாரு. சரி எல்லாரும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வரவேற்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. என்ன சூர்யா சூப்பராக இருக்குது, எல்லாமே இடமே அழகாக இருக்குது, இன்னும் வரவேற்புலாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே தாத்தா அந்த லிப்ஸ்டிக் கரையை பார்த்துட்டாரு. என்ன சூர்யா சூப்பர் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தாத்தா பேசுகிறாரு, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அங்கே பாருங்கள், உங்களோட கோட்டில் பாருங்கள் என்னோடய லிப்ஸ்டிக் பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. ஐயோ இது அம்மா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், கொஞ்சம் முன்னாடி சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் சொல்லலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே அத்தை வந்துட்டாங்க, என்னால் சொல்ல முடியல அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அப்படியே கையை பிடிச்சிக்கிறாரு கோட்டை, அப்படியே மூடிட்டு அப்படியே போகிறாரு. போயிட்டு நல்லா தொடச்சிட்டு வராரு. வந்தோடனே ஓகே கேக்கெலாம் வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா சூர்யா 2 பேருக்குமே கொடுக்குறாங்க. கேக்கெல்லாம் வெட்டி 2 பேருமே ஊட்டிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது அப்படியே பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க ராஜலக்ஷ்மிக்கு. ஐயோ அம்மா வேறு எப்படி சமாளிக்க போகிறனே தெரியலையே, நல்லா மாட்டிக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிச்சுட்ருக்காரு. இதெல்லாம் பார்க்குற ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன கௌதம், என்னை ஒரு நாளாவது இப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும் நீங்கள் நினச்சிருப்பீங்களா என்ன? என்னை எப்படி கஷ்டப்படுத்துறீங்கல்ல, உங்களுக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே கௌதம் யோசிக்கிறார். இவ வேற இருக்க பிரச்சனை தெரியாமல் ஒன்றும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா, இவ கூட எங்கே வந்தாலும் நமக்கு நிம்மதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் பயங்கரமாக கோவத்தோடு இருக்காங்க. ஐஸ்வர்யா பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. என்னென்ன வேணுமோ எல்லாமே ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் ராஜலக்ஷ்மி மட்டும் ஒரு மாதிரி கோவமாக இருக்காங்க. கோடீஸ்வரி கேட்குறாங்க. என்ன சூப்பர், உன்னை மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரு போல இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மகா சொல்கிறாங்க. அதை பார்த்தோன்னே கோடீஸ்வரி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. எப்போவுமே நீ நல்லா இருப்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி 2 பேருமே சொல்கிறாங்க. சரி எல்லாருமே வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேவையான எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி மகா சூர்யா 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே நல்லா ஜாலியாக பேசிட்டு